நெடுவாசலில் 110 நாட்களை கடந்து நடைபெற்று வரும் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை அடுத்த நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதனால் நெடுவாசலில் தொடங்கிய போராட்டம் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இருப்பினும் மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி தனியார் நிறுவனங்களுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்தது. இதையடுத்து கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் இப்பகுதி மக்கள் இரண்டாம் கட்டமாக போராட்டத்தில் குதித்தனர். உண்ணாவிரதம், சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நாள்தோறும் முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நெடுவாசல் பகுதி மக்களை கடந்த 23ஆம் தேதி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள இடத்தை பார்வையிட்ட அவர் அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் தற்போது 110 நாட்களை கடந்து நடைபெற்று வரும் நெடுவாசல் மக்களின் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை. இதில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது என உறுதியளித்ததாக தெரிவித்தார். ஆனால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு மத்திய மாநில அரசுகள் தங்களை ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.